ஏஜு குட்டி வயசு மாதிரி இருக்கு. கமின். ஒர்க் இல்லையா? ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம் இருந்துச்சு, இப்பதான் முடிஞ்சிச்சு. ம், நானும் உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணேன். அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். காலையில நீங்க சாப்பிடாம வேற வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் கேண்டீனில் சாப்பிட்டுட்டேன். நீ மார்னிங் சாப்பிட்டியா? அம்மா எதுவும் ஒன்று சொல்லலையே. இதெல்லாம் எதுவும் சொல்லல, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், வந்து உட்கார். ஜுமா, நீ இப்படி இங்கே உட்காந்துருக்கும் போது லவ் பண்ணும் போது என்னை தேடி வருவியே, எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ம், ஆமா சரவணா, எனக்கும் தான். ஆனால் இப்போ தான் நீங்கள் என் பொண்டாட்டி ஆயிட்டீங்களே, இன்னும் என்ன இவ்வளோ கேப்பு? டாக்டர், இது ஹாஸ்பிட்டல். ம், அதனால என்ன? ம், சரியான ஆள் தான். வீட்டில் அம்மா முன்னாடி நல்ல பையனாட்ட நடிச்சிட்டு இங்கே ரொமான்ஸ் கேட்குதா உங்களுக்கு? இப்போ வரப்போறியா இல்லையா? தேவையில்லாத கதையெல்லாம் விடாத, டைம் வேற ஆச்சு. அடுத்து பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் பிஸி ஆயிடுவேன். சொல்லுங்க. காற்றோடு சேர்ந்திடவா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, ஏங்க சொல்லுங்க. மருகும் மனதின் என்ன இந்த மனுஷன் பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு? யோ சரவணா, யோ ஏங்க சொல்லுமா. என்னாச்சுங்க உங்களுக்கு? பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? சார், இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். என்னாச்சு? எதுவும் பேஷண்ட் வந்திருக்காங்களா? சார், ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் பார்க்குறேன். ம், சரிங்க சார். தேஜு சிஸ்டர். சொல்லுங்க ஜெனி. ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. போங்க ஜெனி நீங்க. நான் போறேன், கண்டினியூ பண்ணுங்க. மானமே போச்சு. ஏஜுமா, நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்றீங்கன்னு பார்த்துட்டு தான் போவேன். இல்லடாமா, வெளியே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாருல, பேசி முடிக்கிறதுக்கு எப்படியும் 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க பேசிட்டு பொறுமையா வாங்க. சரிம்மா, வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? பிள்ளை வாழ்க்கையை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு பண்ணி காலங்கத்திலே வந்து ஏசிக்கிட்டு இருக்கிற? என் பிள்ளைக்கு என்ன குறைச்ச? அவ பாட்டுக்கு இருக்கா. இவ விருப்பத்துக்காக அந்த 2 பிள்ளைங்களை பிரிக்க பாக்குறா. இவ சொல்றது அத்தனையும் உண்மைன்னு அங்க யாருமே நம்பல. ஏதோ அந்த பட்டணத்துக்குள்ள கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கிறனால இவளை விட்டு வச்சிருக்கா. இல்லைன்னா இந்நேரம் அடிச்சு துரத்திருப்பா. என் பிள்ளையெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் தெரியும். அவ இஷ்டப்படிதான் வாழ்வா. நீ உன் சோழிய பாரு. இப்படியே சொல்லி சொல்லி அந்த பிள்ளை வாழ்க்கை ஒரு வழியாக போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. உங்க மாவ ஒரு கதை சொல்றாளே, அதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மை மாதிரியா இருக்கு. மாவ சொல்ற மாதிரி அனீஸ் தம்பி இவளை காதலிச்சிருந்தா அப்புறம் எப்படி அந்த ஐஸ் பிள்ளையை கட்டியிருப்பாரு? இந்த பிள்ளைக்கு அதுவாது தெரியுதா? கிணத்துக்குள்ள விழுந்து மண்டலுக்கு இது அடிபட்டு இது மூளைக்கு குழம்பு போச்சான்னு தெரியல. அவங்களுக்கு தான் இன்னும் விவரம் புரியல, உனக்குமா புரியல? உங்களுக்கு மட்டும் எல்லாம் புரிஞ்சுச்சாக்கும். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம். அனீஸ் தம்பி நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அது பாட்டு வீட்டுக்குள்ள செவனே இருந்துச்சு. இவளா என்னென்னமோ கற்பனை கொட்டையை வளர்த்துக்கிட்டு அந்த பையன் வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா கேட்டுக்கோ, என் மவ சொல்றதுல பாதி உண்மை இருக்கு, பாதி போய். பாதி உண்மை பாதி போயினா ஒண்ணு விளங்கல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. காவியா விரும்பினது அனீஸதான். ஆனா காவியாவை அனீஸ் தம்பி விரும்பல. தானுங்க வந்ததுலேருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதையும் என்கிட்ட திருப்பி சொல்றீங்க. சொல்றத முழுசா கேளுடி வெண்ணம் அவளே. காவியாவை விரும்பினது அர்ஜுன் தம்பி. ஜூனா, என்னங்க சொல்றீங்க? உன் புருஷன் இந்த ஊருக்கே தலைவரா இருக்கேன், இதை கூடவா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேன்? ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு காவியா கிட்ட அனீஸ் தம்பி ரொம்ப தெளிவா பேசும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருந்துருக்குன்னு. அதான் ஊருக்குள்ள நல்லா விசாரிச்சு பார்த்தேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அர்ஜுன் இங்க வந்திருக்கான். காவியாவை பிடிச்சு போய் காவியாவை விரும்பி இருக்கான். இப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான் போல. அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். இங்க அர்ஜுன் எப்படி இங்க வந்திருக்க முடியும்? இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க காவியா கிட்ட சொல்லாம இருக்கீங்க. காவியா கிட்ட போய் நான் என்னத்த சொல்லுவேன்? நீ விரும்பினது அனீஸ் தம்பி இல்ல அர்ஜுன் தம்பின்னு சொன்னா அவளே நம்ப மாட்டா. இதுக்கு ஒரே வழி அந்த அர்ஜுன் திரும்பி வரதான். இவ்வளவு குழப்பத்தையும் பண்ணிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆனா அவன் வந்தா இது அத்தனைக்கும் தீர்வு கிடைச்சிரும், காவியாவும் தெளிவாயிருவான். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், விடு. அர்ஜுன் எப்படிங்க இங்க வந்திருக்க முடியும்? அது இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கானா? எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன இருந்தாலும் அவனையும் என் தங்கச்சி பையனா போயிட்டான். திரும்பி வர வரைக்கும் இந்த நிலைமையை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். இத்தனை வருஷமா அந்த பையனை தத்து கொடுத்துட்டு உங்க தங்கச்சியும் கவலையில தானே இருந்திருப்பா. பேசாம அவகிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன ஆறு தேவையில்லாத வேலை எதையும் பார்த்து விட்டுட்டு போயிடாத. அர்ஜுன் என்னைக்கு திரும்பி வரானோ அன்னைக்கு எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும். நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு,
கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டு பக்கமே போகாம இருக்கிறது உனக்கு நல்லது சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசுனது எதுவும் கடுகளவு கூட வெளியே போக கூடாது. வீண் பேச்சு பேசாம போய் வேலையை பாரு. அப்பா இன்னைக்காவது வெளியே கூட்டிட்டு வந்தீங்களே, எப்போ பார்த்தாலும் அந்த லேப்டாப்பை முன்ன வச்சுட்டு அப்படி என்னதான் தட்டுவீங்கன்னு தெரியல. என்ன சோஃபிமா பண்ணுறது, நம்ம வேலை அப்படி இருக்கு. எல்லாத்தையும் அப்பா பொறுப்பில் விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். ஆஃபீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோடது, நம்ம பார்த்து தானே ஆகணும். ம், அதுவும் சரிதான். இந்த அனீஸ் தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரணும். இப்போ மேரேஜ் வேற ஆயிருச்சு, இன்னும் பொறுப்பு இல்லாமல் இப்படியே இருக்கான். இங்கே வந்து இவ்வளோ நாள் ஆகுது, காலேஜை பற்றி எந்த அப்டேட்டும் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கல. அதையும் சேர்த்து நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம்ல, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போவே எதுக்கு அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு. அப்படி இல்லை சோஃபிமா, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அப்பா சம்பாரிச்சது. இதை சரியாக பார்த்துக்கலன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். சரி விடுங்க, இப்போமா அதையே ஏன் பேசிக்கிட்டு. எல்லாம் சீக்கிரம் மாறும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. அனீஷும் ஊருக்கு போனதும் காலேஜோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக எடுத்துப்பான். அவனே பார்த்துப்பான். அவனே கவனிச்சுக்கிட்டா எனக்கு ஹாப்பி தான். ஒர்க்கு பாதியாக குறையும். சரி சோஃபிமா, வீட்டுக்கு போகலாமா? என்னங்க இத்தனை நாளாக ஒர்க்குன்னு இருந்தீங்க, இன்றைக்கி தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க, திரும்பவும் வீட்டுக்குள்ளேயா? அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அந்த லேப்டாப் எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. வேணாம், அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். சரி, என் சோஃபிமா சொல்லிட்டால, இங்கே இருப்போம். ஏங்க உங்களுக்கு குழந்தைன்னா இஷ்டம்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு பையன் வேணுமா இல்லை பொண்ணு வேணுமா? குழந்தை எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைங்க, உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்ல. அப்படி சொல்லணும்னா எனக்கு கேர்ள் பேபி தான். ஏன் அப்படி? இப்போ பையனாக இருந்தால் பாசம் வைக்க மாட்டீங்களா? லூசு, அப்படி சொல்ல வரல. பொன் குழந்தையா இருந்தா இன்னும் பாசம் அதிகமாக இருக்கும். தாங்க ஏன்னு கேட்குறேன். அது ஏன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல சோஃபிமா, ஆனால் எனக்கு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு கேர்ள் பேபி பிறந்தா என்ன நேம் வைக்கலாம்? என்ன நேம் வைக்கலாம்? இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஏங்க உங்கள் பேரையும் என் பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேம் யோசிக்கலாமா? நம்ம பேரை கனெக்ட் பண்ணால் என்ன வரும்? உன் பேர் சோஃபி, என் பேர் சூர்யா. சோயா பேர் சொல்ல சொன்னா சோயா ஆயாங்கிறீங்க. இதானே சொன்னேன் நம்ம பேரை கனெக்ட் பண்ண சொல்லி. சரி, அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது நல்ல பேரை யோசிப்போம். சரி சோஃபிமா, டைம் ஆச்சு, போலாமா? காவ்யா. சொல்லுங்க அர்ஜுன். அர்ஜுன் சொல்லுங்க. காவ்யா, ஒரு வழியா என் கூட பேசணும்னு தோணிடுச்சு போல. ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுங்க அர்ஜுன்னு சொல்ற. அப்படிலாம் இல்லையே, என்ன சொல்லுங்க. எப்படி இருக்கு காவ்யா? இருக்கேன். என்னை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். என் நேம் அர்ஜுன். ஃபோன் அடிச்சு முத நாள்ல இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்னத்தையாவது சொல்லுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேரு? நீங்க ஒரே பையன் தானா? எங்கள் வீட்டில் நான், என் அம்மா அப்பா, அப்புறம் என் வாழு தங்கச்சி. தங்கச்சியா? அப்போ ஒரே ஜாலியாக தான் இருப்பேன். ஆமாம், சரியான வாழு. அவங்க பேரு? அவளோட பேர் அம்மு. அப்புறம் என் கூட எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு? அதான் சொன்னனே காவ்யா, 6 மாசமா உங்கள் ஊரில் தான் இருந்தேன்னு. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதான். என்னை பற்றி எல்லாமே தெரியுங்கிறீங்கல்ல, எந்த அளவுக்கு தெரியும்? என்ன தெரியும்னு கேட்டால் எல்லாமே தெரியும். அதான் அர்ஜுன் கேட்குறேன், என்னெல்லாம் தெரியும்? நான் அனீஷ் மாமாவை லவ் பண்ணேன், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவரும் என்ன லவ் பண்ணாரு, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் காவ்யா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க. ஒன்றா அப்பப்போ வெளியே அங்கங்கே மீட் பண்ணிக்குவீங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் இப்போ திடீர்னு கேட்குற? காவ்யா, எதுக்காக கேட்குறா? எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்குமா? காவ்யா, எதுவும் ப்ராப்ளமா? அர்ஜுன், ஆனால் இதை யாருமே இங்கே நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன். என்ன குழப்பம்? நானும் அனீஷ் மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக விரும்பணும். ஆனால் திடீர்னு அவர் அவங்க பழைய காதலி ஐசக்கவியை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ நான் அவர்கிட்ட போய் பேசுனா எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல, நானும் அவர் விரும்பினது. இங்கே யாரும் நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? சரி காவ்யா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேங்கிற தைரியத்தில் தான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு நான் நினச்சி பார்க்கல. அதனால் அனீஸ் லைஃப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது. வரேன் காவ்யா.
உன்னை பார்க்க வரேன். இப்போ நீ என்னை ஏற்றுக்குவியான்னு எனக்கு தெரியல. என்னால் அனீஸ் லைஃப் எப்போவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஹலோ, என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா இல்லையா? கேட்குது காவியா. அதான் அர்ஜுன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காவியா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ம், கேளுங்க. உண்மையாக விரும்பின ஒருத்தர் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? நம்மளை உண்மையாக விரும்பினா அவங்க எதுக்கு பொய் சொல்ல போகிறாங்க? எப்போவுமே உண்மையான உறவுக்குள்ள பொய் வராது. ஒருத்தருடைய சுச்சுவேஷனும் வேற மாதிரி இருக்கும்ல, அதனால இது அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கலாம்ல. ஆ, இதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ சொல்லு காவியா. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையாக பழகின ஒருத்தங்க பொய் சொல்லியிருந்தா நீ அவங்கள ஏற்றுப்பியா? அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு பொய் சொல்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. எப்போவுமே உண்மையான உறவுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுப்பேன். அதனால பொய்க்கெலாம் இங்கே இடமே இல்லை. பூ, உண்மையாகவே நேசிச்சிருந்தாலும் அவங்க பொய் சொல்லியிருந்தா நீ அவங்கள ஏற்றுக்க மாட்டேன், அப்படிதானே? ம், ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் உன் குழப்பம் தீர்றதுக்கு நான் உன் முன்னாடி வந்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை மன்னிச்சிருவ. அன்னைக்கு நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு. இப்போ இந்த உண்மையை நான் உங்ககிட்ட வந்து ஏன் சொல்ல போகிறேன்னா, என் காவியா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நான் பண்ண இந்த குழப்பத்தால் நீ அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு எனக்கு புரியுது. ஓ அர்ஜுன், ஹலோ. பேசி பேசி எங்கே தான் போவீங்க அர்ஜுன்? ஆ காவியா, என்னாச்சு உங்களுக்கு? பேசி பேசி திடீர்னு சைலண்ட் கொடுக்க போயிடுறீங்க. இது ஒன்றும் இல்லை காவியா. நீ உன் ப்ராப்ளம்லாம் என்கிட்ட சொன்னல, அதை சால்வ் பண்ணி வைக்கலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். ம், இங்கே இருக்கிற எங்களாலேயே இந்த குழப்பத்தை தீர்க்க முடியல. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நீங்கள் வந்தால் தீரப்போகுது. காவியா, நான் வந்தால் உன் குழப்பம் கண்டிப்பாக தீரும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் என் கூட பழகியே ஒரு 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்தால் எப்படி ஏன் குழப்பம் தீரும்? உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுன்னு சொன்னீங்களே. நானும் அனிஷ்மாவும் லவ் பண்ணது எல்லாமே. அதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. என் நேர்லேயே வந்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. காவியா, நாளைக்கு நான் உன் வீட்டில் இருப்பேன். கன்ஃபியூஷன் எல்லாமே தீரப்போகுது. உன் ப்ராப்ளம் முடிவுக்கு வரும்னு நான் சொல்லலை, பட் இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக சால்வ் ஆகும். நிஜமாவா அர்ஜுன் சொல்கிறீங்க? ம், ஓ மேலே ப்ராமிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆச்சுன்னா உங்களுக்காக நான் எதனாலும் செய்கிறேன். ம், நாளைக்கு வரேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. உங்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஐயோ, உங்கள் மாமாவும் வழக்கமாக மீட் பண்ணுவீங்கல்ல, அங்கே வா, நானும் அங்கே வரேன். அர்ஜுன், நீங்கள் உண்மையாக தானே சொல்கிறீங்க? காவியா, நம்பு காவியா, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு. உன் கன்ஃபியூஷன் அத்தனையும் தீந்துரும். அர்ஜுன், நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களை முழுசாக நான் என் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என் கன்ஃபியூஷன்லாம் தீர போகுது. இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நீங்கள் நிஜமாக வரணும், வந்து இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கணும். ம், ஓகேம்மா. நீங்கள் யார் என்னன்னு கூட தெரியல, ஆனால் நீங்கள் இப்படி சொல்லும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. எங்கேயோ இருந்து வந்து என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. சரி காவியா. மேலும் கீழுமாடும் உந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஆயுள்ரகை சும்மா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து பேசுனியா? என்னடா புதுசாக என் அப்பா மேலே அக்கறையெல்லாம்? என் மாமனார் மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் வேற யாருக்கு இருக்கும்? அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு அழகான தேவதையை பெற்று என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார்ல. உனக்கும் நடக்க இருக்கிற மேரேஜ் நிறுத்தினதே உன் அப்பா தானே. அதுவும் நெஞ்சுவலி ட்ராமாலாம் போட்டு. உண்மையாகவே என் மாமனார் கிரேட்டு தான். உன் அப்பா மட்டும் கல்யாணத்தை நிறுத்தலைன்னா இன்னைக்கு நான் இப்படி உன் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? என் அப்பா நிறுத்தலைனாலும் கல்யாணம் நின்றுக்கும் அனீஷ். நான் தான் அன்னைக்கு பாயசம் சாப்பிட்ருந்தேனே. பாயசம் சாப்பிட்டதே ஏதோ பாயாசம் சாப்பிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. லூசாடி நீ. ஆமாம், நீ எதுக்கு அப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ண? மட்டும் என்னம்மா மாடியிலிருந்து குதிக்க போறேன்னு சொன்னியா? சே, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. நடிக்காது, எல்லாத்தையும் சோஃபி சொல்லிட்டா. அந்த நேரத்தில் நீ இல்லைன்னொன்னியே எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல. இப்பவும் சொல்கிறேன் ஐசுமா, நீ இல்லாத உலகத்தில் நான் சத்தியமாக இருக்க மாட்டேன். என் ஃப்யூச்சரே நீ தான். ஐ லவ் யூ ஐஷு. ஆமா தாயே, என்னடா பேசி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆளக்கானமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டேன். அப்பா ஐசக்கா கூட இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏன் நினைப்பு தான் இல்லை மாமா?
காவியா வந்ததும் ஆரம்பிச்சு விடாத. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஐஷு அவ வேணும்னே பண்றா. காவியா என்ன என்னைக்கும் இல்லாம ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு. மாமா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நாளைக்கு நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. என்ன சொல்ற காவியா? ஆமா ஐசக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. நேத்து வரைக்கும் சோக பீஜியம் போட்டுட்டு இருந்த, இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்க. தெரியாம தான் கேட்குறேன், மண்ணில் அடிபட்டு மூளைக்கு இது கலங்கிருச்சா உனக்கு? ஃப்ரெண்ட் அர்ஜுன் ஒருத்தர் வராரு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறாராம். விளங்குன மாதிரி தான். உனக்கும் அனீஷ்க்கும் நடுவில் உள்ள பிரச்சனையை யாரோ ஒருத்தர் எப்படி சால்வ் பண்ண முடியும்? அதெல்லாம் ஏது எப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் சால்வ் பண்ண போறாராம். அதான் ஒரே குஷியா இருக்கேன். எப்படியோ நீ ஹாப்பியா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நாளைக்கு நாங்களும் பார்க்குறோம் அந்த அர்ஜுன் அப்படி வந்து என்னதான் பண்றான்னு. பாருங்க, அப்போ உங்க உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். பாவம் ஐசக்கா. அதையும் பார்ப்போம். ஆனால் மாமா, இப்போ உங்க கூட பழகுனதுல உங்க மேல இருந்து கோவலாம் போயிருச்சு. உண்மையை அவர் வெளிக்கொண்டு வந்தாலும் உங்க மேல நான் கோவப்பட மாட்டேன். என் ஐசக்கா கூட எப்பவுமே ஹாப்பியா இருங்க. சரி, நீங்க கன்னியூ பண்ணுங்க, நான் வரேன். என்னத்தை வந்து உளறிக்கிட்டு போறா? ஒருவேளை கிறுக்காயிட்டாலோ? அந்த அர்ஜுன் யாரா இருக்கும்? யாரா நீ? எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டு.